ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைட் அண்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி பார்ட் டூவில் போர்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி வாங்க நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம். அதில் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். இதில் போட் எஸ்கேப்பு, அப்புறம் டோர் எஸ்கேப்பு, ஒன்று ஒன்றா அப்படியே முடிச்சுக்கினே போகலாம். வாங்க இப்போ கேவனை கூப்பிட்டுடலாம். இருங்க, இது தாண்டி வந்துக்கணும். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போன வீடியோ பண்ணவே இல்லை, மனசே கஷ்டமாயிடுச்சு. இதுக்காச்சும் கொஞ்சம் பண்ணுங்கள். இதோடைய லைக் டார்கெட் 10. இது ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் இதாச்சும் பண்ணுங்கள். வாங்க கேவெலாம் போயிடுச்சு போகலாம். இதில் தான் இருக்கா பார்க்கலாம். இதுலேயும் எதுவும் இல்லை, இதெல்லாம் எதுவும் இல்லை. வாங்க இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம், அப்புறம் ட்ரெயின் சத்தம் கேட்கும். இதெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் இருக்குது. ட்ரெயின் டிக்கெட் இல்லை, ஹெலிகாப்டர் டிக்கெட் இருக்குது. வாங்க இப்போ மேலே போகலாம். எல்லா கிராணி கேம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போன பாட்டில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுமாரி தேங்காய் எண்ணெய் தடவுங்கன்னு. அது லாஸ்ட்டில் நம்ம கிராணி வாங்கி கொடுக்கலாம். அதில் பெட்ரோல் டேங்க் தான் இருக்குது. ஒரு பொருள் கச்சிச்சு, இது இருங்க அப்புறமா தரலாம். வாங்க இப்போ இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எதுவும் இல்லை. இந்த பக்கம் போகலாம். வாங்க இது அப்புறமா தரலாம். இதுலேயும் எதுவும் இல்லை. இதில் என்னங்க இது வீந்துச்சு. இது கிராணி வேறு வந்துடுமே. தந்துச்சு வாங்கலாம். அடப்போங்க, வேஸ்ட்டான பொருள் தான் இருக்குது. இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்படி வந்துடும் கிராணி. நம்ம இப்படி ஓடிடலாம் அப்படியே சல்லுன்னு. நீங்கள் எதுக்கு பார்க்கலாம். இல்லை வாங்க ஓடிடலாம். இது கீ ஒழிஞ்சிக்கினா அப்படியே அந்த பக்கம் போயிடலாம். அது பாருங்கள், பார்த்துச்சா? பார்க்கல, சத்தம் கேட்டாங்க வருது. வாங்க நம்ம வேகமாக ஓடிடலாம். இந்த டோர் திறந்து அப்படியே நம்ம இதுக்குள்ளே பிடிச்சி ஓடலாம். இந்த ட்ரிக் போன பாட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது உள்ளதாக இருக்கா பார்க்கலாம். இதில் தேவையில்லாத பொருள் தான் இருக்குது. இதில் எதுவும் இல்லை. நீங்கள் 10 லைக் பண்ணால் தான் அடுத்த இது போடுவேன். இதோட நல்லா காமெடியாக போட ட்ரை பண்ணுறேன். எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொருள் கச்சிச்சு. அங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. இதில் பார்த்துட்டோம். வேறு கீழே போகலாம். இருங்க பொறுமையாக. கிராணி இருக்கா பார்க்கலாம். முதல்ல யாரும் இல்லை, பொறுமையாக போகலாம். இந்த பக்கம் போனால் பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கிராணி கேம் விளையாடுவே. இப்படி ஓப்பன் பண்ண வேணாம், அப்புறமா கேங்கெல்லாம் இந்த பக்கம் அடிப்பாங்க நம்மளை. இருங்க, இதை எடுத்து என்ன பண்ணலாம்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அப்புறம் கை வச்சிருப்பது வேணாம். எங்கே கேம் பார்த்தீங்களா? எங்கள் கீ வச்சு போயிடலாம். போன பாட்டில் சொல்லியிருப்பேன் இந்த இடத்தெல்லாம் பார்த்துவாங்கன்னு. அதேமாதிரி பார்த்துவாங்க, இல்லைனா இந்தமாரி தான் அடி வாங்குவாங்க. அதுதான் அந்த இடத்துல எப்பவுமே கொஞ்சம் பார்த்து வரணும். நாங்கள் எப்பயும் போல் ஃபஸ்ட் அடி வாங்கிடாச்சு. மண்டை சதுரி இருக்கோம் நேற்று நம்ம பையனுக்கு. இதுவாச்சு ஒரு 2வது டேயில் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5வது டே வகையில் கொண்டு போகாமல். நாங்கள் இப்பயும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான், 2x ஸ்பீடில் ஓடும் வீடியோ. நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரல. 2 பேரும் ஜோடியாக போகிறாங்க, சொட்டியும் கைவியும். இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கிளாஸ் யூஸ் தான் இருக்குது. இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெலிகாப்டர் ஸ்கேப்பில் இங்கே தான் இருந்துச்சு. இதில் இங்கே தான் இருக்குது. வாங்க முதல்ல போய் இப்போ கிராண்ட் ஃபார்ம் அடிக்கலாம். வேறு இந்த கேவியும் எங்கே வராங்க தெரியல. தோது பாருங்க. குடி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். டப்புன்னு வந்துட்டான். வாப்பா தொண்டையிலே அடிக்கலாம். கரெக்டாக தொண்டை ஷாட்டு. இதுக்காச்சும் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டப்புன்னு எல்லா வேலையும் முடியணும். அவங்க வரத்துங்களையும் இன்னும் நிறைய பொருள் கண்டுபிடிக்கணும். நிறையத்தில் கிராணியில் போட் எஸ்கேப் தான் கஷ்டம். அதையே பண்ணுறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள். ஹார்டில் கூட பண்ணலாம். நீங்கள் லைக் பண்ணால் தான், நீங்கள் ஒரு 20 லைக்காஸ் பண்ணால் தான் ஹார்ட் மோடு பண்ணதுக்கு. இதில் டோர் லாக் தான் இருக்குது. இதில் வெஞ்சரி வாங்க அந்த பையனாண்ட போகலாம். அந்த பையனை போய் முதல்ல அந்த பையனை சாவடிக்கலாம். இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான விஷயத்தை ஒன்று காமிப்பேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ உனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீங்களே கேட்பீங்க. வாங்க இப்போ ஸ்டங்கன் எடுத்துடலாம்.
கிராணி கூப்பிட்டு வேற வச்சு அடிக்கலாமா? வேற வச்சு அடிச்சிடும். வேற பாசெல்லாம் அடிச்சு வச்சுன்னா என்ன பண்ணுது? இல்லை இந்த மூலையில் உட்காந்து போகலாம். எதுவும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். வராங்களா வராங்களா வராங்களா? யாரும் வரல. இந்த பியானோவில் தான் அந்த விஷயம் இருக்குது. எல்லா கிராணி விளாட்ற எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் யார் யார் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. இதை வந்துச்சு பாருங்கள். இந்த தடவை நெஞ்சில் அடி. இருங்க கேம் வரானா பார்க்கலாம். நாங்கள் இன்னும் வரலாமா? அந்த கேம் எப்படி தாங்க ஒரு தடவை வரைய மாட்டேனா? வந்துட்டான் பாருங்க. 100 ஆயிடுச்சுரா. வாடா வாடா வாங்க 100 ஆயிடுச்சுரா. எப்படி துடிக்கிறான் பாருங்க. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராண்ட் பார்க்க எந்த பேர் ஆகலான்னு. அதேமாதிரி நம்ம ஒரு பேர் ஆகலாம் சொந்தமாக. இப்போ இந்த பையனை அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் அடிக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு படா ப்ளோ பிளேயர் கிராணி காமிக்கணும். என்னங்க அவன் இன்னும் வரலாம். வந்துட்டான் பாருங்க. குட்டி சாத்தாங்க அவன். குட்டி சாத்தான் பார்த்துக்குங்க. அடிக்க சொல்ல மேன்னு கத்துறான். கேட்சி பிடிச்சி போனேன் பையன். அப்புறம் அங்கே வந்து பேட்லாக்கி கச்சிச்சு, அதையே எடுத்துக்கினேன். அப்புறம் போட் ஸ்டேரிங் கச்சிச்சு, அதையே எடுத்துக்கினேன். கீழே போட்டேன். இருங்க சவுண்டு கிராணி வரும், வெயிட் பண்ணலாம். இருங்க அவசரப்பட்டு போகக்கூடாது. ஒரு சவுண்டு போட்டோம்னாலே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கேம் வரமாட்டான் அவனுக்கு, காது கேட்காது. ஆனால் கிராணி வந்து காது ஷார்ப்பு. அதுமாதிரி கிராணி அவ்வளோ மூமெண்ட் ஸ்பீடு இருக்காது. கேவனுக்கு சரியான மூமெண்ட் ஸ்பீடு இருக்கும். இதை கூட கிராணி வரல. இருங்க திறந்து பார்க்கலாம். எதுக்கும் இங்கேயும் இல்லை. பார்த்து போனோம் பொறுமையாக. உள்ள யாராக இருக்காங்களா? யாரும் இல்லை. இருங்க இப்போது என்ன கிடைக்கணும்னா எல்லாம் கிடச்சிச்சு. பெட்ரோல் டங்கும் கிடச்சிச்சு. இப்போ வந்து போட்டிக்கு தான் கிடைக்கணும். அதான் இப்போ தேடினுக்கிறேன். இன்னும் கிடைக்கல. இந்த இடத்துலனா இருந்துச்சு. ஹெலிகாப்டருக்கு இருந்துச்சுல. இன்னும் போட்டிக்கு தான் கிடைக்கணும். அதுவும் கிடச்சிச்சின்னா நம்ம கீ எடுத்து போயிடலாம். அந்த இடத்துல எதுவும் இல்லை. அந்த இடத்துல ஹெலிகாப்டருக்கு தான் இருந்துச்சு. வாங்க இப்போது இதில் என்ன இருந்துச்சு? ஸ்பார்க் பிளாக். இது எடுத்து கீழே போட்டுடலாம் பாத்ரூமில். அங்கே போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ இதில் போடலாம். கரெக்டாக போய் விழுந்து. ஐயோ என்னங்க நானே விழுந்துட்டேன். இப்போ தான் பாருங்கள். இது யாருமே நோட்டீஸாக பண்ணி அங்கே பார்த்தீங்களா? கிராணி பியானோ வாசிக்க நின்றுச்சு. ஏன்டா பார்த்துக்கிறீங்க? கிராணி கேமில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்கன்னு. அடி வாங்கிட்டேன். இதுக்காகவே கொசம் அடி வாங்கினேன். இல்லைன்னா அடியாக வாங்கிட மாட்டேன். வாங்க 3ஆவது டேவே வந்துச்சு. இப்போயாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டிக்கு கட்டிதா பார்க்கலாம். இன்னும் மேலே ஒண்டி தாங்க போல். மேலே அந்த இதுவாண்ட ஹெலிகாப்டர் வந்தான் போல். அங்கே தான் போய் பார்க்கணும். அங்கே போகலாம். இது கண்டினியூ பண்ணுறேன். கிராண்ட் இப்போ வந்துட்டான். மேலேயும் வந்துட்டேன், இங்கேயும் வந்துட்டேன். இங்கே தாங்க இருக்குது. போன பாட்டில் எந்தெந்த இடத்துல பொருள்லாம் இருந்துச்சோ அதேமாரி தான் இருக்குது. போன பாட்டு பார்க்காதவங்களாம் கீழே போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவை. அதில் எந்த பொருளே தான் இதிலே இருக்குது. இன்னும் அதிசயம் தெரில. வாங்க இது எதுவுமே கீ போட்டு இப்போ மற்ற பொருளை கீ எடுத்து போனோம். அதுதான் பெரிய வேலையாங்க. அதுவும் சாவாமல் எடுத்து போனோம். போய் ஸ்டங்கன் வேறு எடுத்தாடணும். கீ வந்துடலாமா? வேணும். கிராணி ஒருத்தவங்கள எடுத்தாந்துடலாம். அது ஏணி படி பிடிச்சி ஏறது கூட பெருசு இல்லைங்க. அது கீழே சொல்ல ஒரு மாதிரியா வீரம்ல. அதனால தான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது. க்ரௌபர்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஸ்டங்கன் எடுத்துக்கலாம். ஏன்னா கிராணி வச்சுட்டு டப்புன்னு நம்ம கீயை போட்டு வரலாம். அதுக்கு தான். இருங்க எல்லா பொருளும் எடுத்துட்டோமான ஒரு தடவை செக்கிங் பண்ணிடலாம். இதையோ குச்சி போயிடலாம் டப்புன்னு. அதுமாதிரி ஏந்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த எஃபெக்ட் வராது. கீ வேறு எஃபெக்ட்டு கிராணி வரும். எப்படியும் வச்சுட்டு போகலாம் பொறுமையாக. ஒரு அவசரமாக இல்லை. அவசரப்பட்டோம்னா சீக்கிரமாக செத்துருவோம். வந்து பாருங்கள் நெஞ்சில் அடிக்கலாம். நாங்கள் எடுக்க முடியல. ஐயோ கையம் வந்துட்டான். ஓடு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா பொருளும் எடுத்தாச்சு. இன்னும் ஃபியூல் வண்டி தான் அடிக்கணும். இது வகையில் முதல்ல எதுவுமே போட்டுடலாம். அந்த கைட்டு கோபாலுக்கு வந்து காது கேட்காததுனால நம்ம தைரியமாக போடலாம். கிராணி ஆச்சுன்னா பறந்து அடிக்கும். வாங்க இது எதுவுமே கீழே போட்டுடலாம். இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். போயிட்டு வாங்க இது எடுத்துடலாம். இது பேர் என்னது? இது பேர் நான் ஸ்பார்க் பிளாக் எடுத்துடலாம்.
இது எடுத்துன்னு போய் போட்டுடலாம். இப்போ போயிட்டு இது தரலாம் போட்டிக்கு. அப்புறம் இன்னும் பேடில் கீ தான் தரணும். அது கூட எத்தான்ட்டேன். மேட்டு மேலே இருக்கு. கீ போட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் இதுவே வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சு. அப்புறமா ரொம்ப அதிகமாக வீடியோ பார்த்து பாருங்க கேட்க போகிறான். இருங்க இந்த பக்கம் சுற்றின்னு போனான். அவன் கீழே போயிட்டுருப்பான். அவன் கண்டுக்க மாட்டான். ஒரு மென்டலு அரைவாளர் பைத்தியம். போகிறான் பாரு. இப்போ அப்படியே கீழே பொருள் போட்டால் கூட கண்டுக்க மாட்டான். எதே கிராணி ஆனிச்சுன்னா பார்த்து தத்தி அடிக்கும். அடுத்த வீடியோ போட் எஸ்கேப் பண்ணோம்னா எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. கிராணி வந்துச்சு. போட் எஸ்கேப் பண்ணுறேன். டோர் எஸ்கேப் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமாக போடுறேன். அதை பின்னாடி வந்து நேருது. நாங்கள் வேகமாக வாழலாம். இன்னும் ஃபியூல் டேங்க்கு தான் எடுக்கணும். மேலே தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அதை இந்த இடத்துல தான் இருக்குது. எடுத்துக்கலாம். வேறு பதட்டமாக இருக்குது. கிராணி பின்னாடி தெரிஞ்சு நிறையவே டப்புன்னு எடுக்க முடியல. எதுக்கும் இங்கே போட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க வேகமாக ஓடிடலாம். இப்போ நம்ம பாத்ரூமில் கீ வைய குச்சி ஓடிடலாம். ஏன்னா இப்போ கிராணி எப்படி மேலே தான் இருக்கும் கன்ஃபார்மு. இப்போ எதிராக இங்கே போட்டோன்னா ஸ்டங்கன் எடுத்துக்கிறது தான். ஸ்டங்கன் இருந்தால் தான் இங்கே வேலை ஆகும். அப்புறம் அதையும் எல்லாம் பெட்ரோல் டேங்க்லாம் தான்ட்டேன். வாங்க இது மேலே போட்டுடலாம். அப்புறம் அங்கே கிராணி ஸ்டங்கன்லாம் வச்சு மொத்தம் எடுத்தாந்து போட்டேன். ஃபியூஸ் எடுத்துலாம். ஃபியூஸ்ன்றான் ஃபார் பிளாக் பேர் மந்து போயிடுதுங்க. இப்போ தான் புதுசாக விளையாடுவேன். அவ்வளோ தெரில. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு விளையாடிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். பெட்ரோல் ஊற்றிடலாம். இது நார்மல் மோடு தான். ஆட் மோடு இதுமாரி போட் எஸ்கேப் பண்ண அவ்வளோ சொல்லுங்கள், பண்ணிடலாம். அது ஒன்றையும் மேட்ரே இல்லை. படா ப்ளோ பிளேயர்னு காமிக்கலாம். 3வது டேலே முடிக்க போகிறோம். அதுவும் கஷ்டமான எஸ்கேப்பான போட் எஸ்கேப்பு. இந்த பேட்லாக் கீ போட சொல்லிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அங்கே சத்தம் கேட்கும். கிராணி வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் அந்த பூட்டு கீ வைத்தினால சத்தம் கேட்கும். இங்கே ஒழிஞ்சிக்கலாம். போவானா இதில் உக்காந்துக்கலாம். தெரிது இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இந்த தடவை செத்துருவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க லக்கு இருக்கானு. எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராணி வரல. ட்ராப் போட்டு போயிருக்கு பாருங்கள். அப்படியே ஓரமாக இஸ்துன்னு வந்தீங்கன்னா வந்துடலாம். இப்போ போட்டி எதுன்னு போக வேண்டியது தாங்க பாக்கி. 3வது டேலே முடிக்க போகிறோம். ஐயோ கேங்க பார்த்துட்டானா. லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி அடி வாங்குறேன். லைக் பண்ணுங்கள். 4வது டே வந்துச்சு. 3 டேயில் முடியலான்னு பார்த்தோம். 3 டேயில் முடிக்க முடியாது போல இருக்குதுங்க. சரி வாங்க இப்போ எத்தனை ஸ்ட்ரைட்டாக போய் போட்டுடலாம். அந்த இடத்துல போய்ட்டு கிராணி வர வச்சுட்டு அப்படியே போகலாம். அப்போ தான் சீனாக இருக்கும். வாங்க இப்போ போட்டுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். தப்புன்னு இப்போ போயிட்டு கிராணி வர வச்சுட்டு சீனாக போகலாம். கிராணிக்கு டாட்டா காமிச்சிக்கினேன். வாங்க இதில் ஏறிக்கலாம். இது இந்த பக்கம் தான் நம்ம போக போகிறோம். எல்லாம் பார்த்துக்குங்க. என்னங்க இது வேறு எடுக்க முடியல. கிராணி வந்துட போகுது. டப்புன்னு யாரா என்னங்க போட முடியல சாவியை. எப்படிங்க போடுறது? ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குமே. என்னங்க இது? கிராணி வேறு வந்துடுமே. வாங்க இங்கே போய் வந்துக்கலாம். அப்புறமா பார்த்தோம். ஐயோ பார்த்துச்சு. நாங்கள் இது இந்த இடத்துல அடி வாங்கிட்டுங்க. நீங்களாம் லைக்கே பண்ணலன்னு நினைக்கிறேன். லைக் ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அடி வாங்குகிறேன். கொஞ்சம் பண்ணுங்க. அப்போ தான் வீட்டை விட்டு போக முடியும். வாங்க இந்த தடவை போய் கரெக்டாக பண்ணலாம். சத்தம்லாம் போட தேவையில்ல இந்த தடவை. நம்ம யார் வம்பு தும்புக்கும் போக தேவையில்ல. ஏங்க சாவி கூட காணுங்க. நல்ல வேலை எடுக்க முடியுது. பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். என்னங்க கொஞ்சம் முன்னாடி போனோமோ இப்போ வந்துச்சு. வாங்க இது போனோம். இதுமாரி போட் எஸ்கேப் பண்ணிட்டோம். இன்னும் டோர் எஸ்கேப் தான் பண்ணோம். அதுவும் பண்ணோன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் பண்ணிடலாம். நல்லா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.